Taste the Daily. தர்மபுரி நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தர்மபுரி நகர பகுதிகளான அன்னசாகரம், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம், அதியமான் கோட்டை, வெங்கடம்பட்டி, வத்தல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக சாலையில் ஆங்காங்கே நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ரங்கையப்பள்ளி பகுதியில் நியாய விலை கடை திறக்கப்பட்டு 4 மாதங்களாகியும் பொருட்கள் வழங்கப்படாததால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். பள்ளிப்பட்டு அடுத்த ரங்கையப்பள்ளி பகுதியில் கட்டிடப் பணிகள் முழுமை பெறாமலேயே நியாய விலை கடை திறக்கப்பட்டது. திமுக எம்எல்ஏ சந்திரன் வெறும் கணக்கு காட்டுவதற்காக நியாய விலை கடைக்கு திறப்பு விழா நடத்திவிட்டு சென்றுவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுகவினரின் வெற்றி விளம்பர மோகத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீரசிகாமணி துணைமின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அறிவிப்பில்லாத மின்வெட்டு ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மாணவ மாணவிகள் படிக்க இயலாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெற்றி விளம்பரங்களில் ஆட்சி நடத்தி வரும் திறனற்ற திமுக அரசு சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஏரியாவில் அரியநாயகம், அருணாச்சலபுரம், இந்த அச்சம்பட்டி, திருமலாவரம் இந்த பகுதிகளில் நேற்று பகலில் 10 தடவை கரண்ட் எடுத்து விடுதாங்க. கரண்ட் இவங்க ஆட்சிக்கு வந்த நாளிலேருந்து இப்படி போய்கிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி 10 வருஷம் ஆண்டுச்சு. இப்போமாவது கரண்ட் போச்சா? கரண்ட் போயிருக்கும், ஏதாவது ஷடவுன்னா போகுமே ஒழிஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாதம அடிக்கடி கரண்ட் எடுக்க, நைட்டில் எடுக்க. சின்ன பிள்ளை என்ன செய்யும்? நைட்டில் நீங்கள் கரண்ட்டை 3 தடவை அடிக்க. இவன் காத்தாடி இல்லாமல் யாரும் தூங்க முடியலை. கொசுத்தூரில் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தேவை கரண்ட், அது இல்லை. சென்னையை அடுத்த திருநீர்மலை உய்யலம்மன் கோவில் தெருவில் பழுதடைந்த மின்கம்பம் கூரை வீட்டின் மீது விழுந்ததில் தீ விபத்து ஏற்பட்டது. உய்யலம்மன் கோவில் தெருவில் பழுதடைந்த மின்கம்பம் சாய்ந்து கூரை வீட்டில் விழுந்ததில் மின்கசிவு ஏற்பட்டு அடுத்தடுத்து 3 வீடுகள் எரிந்து தரைமட்டமானது. விபத்திற்கு காரணமான மின்கம்பம் கடந்த 3 வருடங்களாக பழுதடைந்து இருந்ததாகவும், இதுகுறித்து பலமுறை மின்வாரியத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசின் மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் ஏழை எளிய மக்கள் தங்களது வீடுகளை இழந்து தவிக்கின்றனர்.